நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, மாதம் உங்களை சந்திப்பது எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. அதுவும் நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிறீங்க. அதாவது நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, வேர்ல்டு லெவலில் என்னை ஒரு உயர்த்தி காட்டினதில் நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜெனுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, ஐப்பசி மாத பலன்கள் 2025ஆம் ஆண்டு ஐப்பசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், ஒரு மாத பலன்கள், அதுவும் தமிழ் மாத பலன்கள் அப்படின்னு எடுத்துட்டால், முதன்மை கிரகமான நவகிரகத்தின் நாயகனான சூரிய பகவான் எந்த ராசிக்குள்ளே நுழையிறாரோ அந்த ராசி தமிழ் மாதமாக கருதப்படும். அப்போ இந்த ஐப்பசி மாதம் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் கரெக்டாக துலாம் ராசிக்குள்ளே நுழைவார். அப்போ அவர் துலாம் ராசிக்குள்ளே நுழையும் இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, மற்ற கிரகங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 15/11/2025 வரையும் அவர் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய துலாம் ராசியில் இருப்பார். 16ஆம் தேதிக்கு மேலே தான் அவர் விருச்சிக ராசிக்குள்ளே போவார். அதே போல் இந்த மாதத்தின் ஐப்பசி மாத துவக்கத்தில் பார்த்திங்கன்னா சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் 3 கிரகங்களுமே துலாம் ராசிக்குள்ளே இருப்பாங்க. நம்முடைய செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 27ஆம் தேதிக்கு மேலே, கரெக்டாக ஆங்கில மாதம் 27/10/2025க்கு மேலே அவர் என்ன பண்ணுறாருன்னா கரெக்டாக நம்மளுடைய விருச்சிக ராசிக்குள்ளே போயிடுவார். அதே போல் புதன் பகவான் பார்த்திங்கன்னா கரெக்டாக 24ஆம் தேதிக்கு மேலேயே அவர் விருச்சிக ராசிக்குள்ளே நுழைஞ்சிடுவார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்முடைய ராகு பகவான் ஆல்ரெடி கும்பராசிக்குள்ளே இருக்கார். சனி பகவான் பார்த்திங்கன்னா நம்முடைய மீன ராசிக்குள்ளே வக்ர நிலையில் உட்கார்ந்துருக்கிறார். நம்முடைய குரு பகவான் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி மிதுன ராசிக்குள்ளே இருப்பார். 2ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஐப்பசி 2ஆம் தேதி, அதாவது ஆங்கில மாதத்துக்கு 18ஆம் தேதி, ஓகேவா, 18ஆம் தேதி பார்த்திங்கன்னா நம்மளுடைய குரு பகவான் வக்ர நிலை இல்லாமல் அதிசாரமாக சொல்கிறார். எப்போவுமே பார்த்திங்கன்னா வக்ரங்கிறது பின்னாடி போகிறது, அதிசாரங்கிறது முன்னோக்கி செல்வது. அப்போ நம்ம இதை நம்ம என்ன சொல்லணும்னா முன்னோக்கி நகர்தல் அப்படின்னு சொல்லணும். அப்போ நம்மளுடைய குரு பகவான் பார்த்திங்கன்னா கரெக்டாக அதிசாரமாக கடகராசிக்குள்ளே 18ஆம் தேதி 18/10/2025 உள்ள நுழைவார் என்று பார்க்குறோம். இங்கே கடகராசிக்குள்ளே, அங்கே கடகராசியில் குரு பகவான் பார்த்திங்கன்னா உச்சமடைகிறார், ஓகேவா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்முடைய கேது பகவான் சிம்ம ராசிக்குள்ளே அமர்ந்திருப்பார். சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஐப்பசி மாதம் துவக்கத்தில் பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்குள்ளே இருப்பார். திரும்ப அவர் என்ன பண்ணுவார்னா கன்னி ராசிலேருந்து கடந்து கிட்டத்தட்ட ஆங்கில மாத தேதி கணக்கு வச்சு பார்த்திங்கன்னா கரெக்டாக நவம்பர் மாதம் 2ஆம் தேதி கன்னி ராசிக்குள்ளேருந்து அவர் என்ன துலாம் ராசிக்குள்ளே சுக்கிரனும் சூரியனும் இணைந்து பயணிப்பாங்க. அந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா சூரியன் ஆல்ரெடி நீசமாக இருந்தவர் சுக்கிரன் உள்ளே வந்தோடனே நீசபங்க ராஜயோகம் பெறுவார் அப்படிங்கிறது அர்த்தம். கிட்டத்தட்ட சூரியன் அப்படின்னா ஒரு 15 நாட்கள் நீசமாக இருப்பார். 15 நாளுக்கு மேலே அவர் என்ன பண்ணுறாரு, நீசபங்க ராஜயோகம் அடையக்கூடிய அமைப்பில் கிரக நிலைகள் அமர்ந்திருக்கிறது. ஸோ இந்த கிரக நிலைகளை வைத்து உங்களுக்கு இந்த மாத பலன்களை கொடுக்குறோம். ஸோ இந்த பலன்கள் உங்களுடைய ராசிக்கான பலன்களை மிக தெளிவாக துல்லியமாக நான் கோச்சார கிரகங்கள் அடிப்படையில் கணித்து குறிப்பிட்டிருக்கேன். மேலும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை போகலாம். மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன? அதாவது உங்களுடைய புத்தி கூர்மை சிறப்படையக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இனிமேல் என்ன சொல்லுவோன்னா, பொதுவாகவே மீன ராசிக்காரங்க புத்தியை கடன் கொடுத்துட்டிங்கன்னு தான் நான் சொல்லுவேன். கடந்த காலங்களில் நல்லா யோசிச்சு பாருங்கள், ப்ரஃபெக்டாக யோசிப்பீங்க, ப்ரஃபெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்க. இப்போ எதுனாலுமே பக்கத்தில் யார்கிட்டயா கேட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலை. அந்தளவுக்கு உங்களுக்கு அழுத்தம் நிறைய வந்துருச்சு. எதை பண்ணாலும் ஒரு பதட்டம் வந்துருச்சு. எதை பண்ணாலும் ஒரு குழப்பத்தோடு செயல்படக்கூடிய சூழ்நிலை 2 வருஷமாக அப்படி தான் இருக்குது. அப்போ இனிமேல் நீங்கள் சுயமாக யோசிக்க போகிறீங்க. உங்களுடைய சிந்தனைகள், செயல்பாடுகள் எல்லாமே பக்காவாக செயல்பட போகுது. நீங்கள் பல பேருக்கு அறிவுரை சொன்ன நீங்கள்
பல பேர்கிட்ட அறிவுரை கேட்க வேண்டிய நிலைமைகள் கடந்த காலங்களில் வந்துருச்சே, நீங்களே வருத்தப்படுறீங்க. நம்மளா இப்படி இருக்கோம், நமக்குள்ளே இவ்வளோ பிரச்சனையா, நமக்கு மட்டும் ஏன் பிரச்சனை அப்படிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதுவும் நம்ம ஏற்கனவே போன மாதம் சொன்ன மாதிரி ஒரு 60 நாட்களாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தரையில் போட்ட மீன் மாதிரி துள்ளி குதிச்சுக்கிருக்கீங்க. எவ்வளோ தூரம் உங்களை டார்கெட் பண்ணி அடிக்கணுமோ அடிச்சிட்டாங்க. அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, மீன ராசிக்காரங்களுக்கு, உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் அணுவணுவாக எவ்வளோ தூரம் கஷ்டத்தை கொடுக்கணுமோ அவங்கள கொடுத்து படாத பாடுபடுத்திட்டாங்க நம்மளுடைய பாசக்கார உறவுகள். அந்தளவுக்கு படுத்து எப்பா என்ன முடியலப்பா அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ இதை ஃபுல்லாமே மாறப்போகுது. த ரியாலிட்டி பர்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உண்மையான அன்பர்கள், உண்மையான பாசக்காரங்க மட்டும் உங்கள் கூட இருப்பாங்க. இவ்வளோ நாட்களாக கூடவே இருந்து குழி பறித்து உங்களை லாக் பண்ண நினச்ச அத்தனை பேரும் தகுடுபடியாக போகிறாங்க. கவலையப்படாதீங்க. குருவுடைய பரிபூர்ண பார்வை இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுடைய ராசி அதிபதி உங்களை பார்க்க போகிறாரு. எங்கே ஒரு ராஜாங்க, நீங்கள் ராஜா மாதிரி வாழ்ந்தால் நல்லாயிருக்கும். அந்த அங்கீகாரம் உங்களுக்கு மறுபடியும் கிடைக்க போகுது. நீங்கள் ப்ரமோட்டர் ஆனதுக்கான காரணமே சூழ்ச்சியாக தான் இருக்கும். வேலையில் நல்ல பொசிஷன்லேருந்து ப்ரமோட்டர் ஆகிட்டீங்க, அதாவது பின்னோக்கி நகர்றீங்க அப்படின்னா அதற்கு காரணம் சூழ்ச்சியாக தான் இருந்திருக்கும். நேர்மைக்கு உண்மைக்கு மதிப்பு கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்களா, அந்த வருத்தம் விலக போகுது. உறுதியாக உங்களுக்கான அங்கீகாரம், உங்களுக்கான செயல்பாடு, உங்களுக்கான ஏற்றம், உங்களுக்கான ஒரு பதவி உயர்வு, உங்களுக்கான ஒரு பொருளாதார உயர்வு எல்லாமே கிரக நிலையில் கிடைக்கப்போகுது. உங்களுடைய குலதெய்வத்துடைய முழு ஆசீர்வாதம் குரு பகவானுடைய செயல்பாடுகள் மூலமாக, குரு பகவானுடைய பார்வையின் மூலமாக நீங்கள் முழுமையாக கிடைக்க போகுது. கவலையப்படாதீங்க. நான் இருக்கேன் அப்படின்னு உங்கள் குலதெய்வம் உங்கள் முன்னாடி வந்து உங்களுக்கு அற்புதமாக ஒரு காட்சி அளிக்கக்கூடிய சூழ்நிலைகள் கிரக ரீதியாக ஏற்படுகிறது. அப்போ இந்த மாதத்தில் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அப்போ புதுசாக ஏதாவது கடன் வாங்குவதாக இருந்தால் முற்றிலும் தவிர்த்து விட வேண்டும். இந்த ஐப்பசி மாதம் முழுவதுமே என்னை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கடனும் வாங்காதீங்க. எந்த ஒரு கடனும் வாங்கவே வேண்டாம். ஏற்கனவே கடன் இருந்துச்சுன்னா அந்த கடனை அடைப்பதற்கு வேணால் நீங்கள் வர லாபத்திலேருந்து எடுத்து வச்சுருங்க, கொஞ்சமாச்சும் எடுத்து வச்சுருங்க. ஆனால் கடன் வாங்குவதை முற்றிலும் தவிர்த்துருங்க. ஆஃபர் கொடுக்காங்க, இப்போல்லாம் நிறைய ஆஃபர் கொடுத்துக்கிருக்காங்க, நீங்கள் கடன் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி உங்களை ஃபோன் மூலமாக கூப்பிடுவாங்க, அல்லது வந்து நேரடியாக வந்து கூப்பிடுவாங்க. எப்படி கூப்பிட்டாலும் சரி, கதவை டவர் சாத்துற மாதிரி என்ன பண்ணுங்கள், மனசில் இந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆஃபர் வந்தால் சாத்திக்கும். ரிஸ்க் எடுக்க வேண்டாம், லாக் ஆகிடுவீங்க. அப்போ நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மீன ராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் உங்களுடைய தாய் மாமா உறவு இருக்குது பார்த்திங்களா, அந்த உறவுக்கு முடிஞ்சளவு ஏதாவது புதுசாக ஏதாவது செப்பல் வாங்கி கொடுக்க முடியுமா பாருங்கள். காலணிகள்னு சொல்லுவோம்ல, காலணிகள் அதை வந்து வாங்கி கொடுங்க. தாய் மாமா வேண்டான்னு சொன்னாலும் சரி, மாமா நீங்கள் கட்டாயமாக இந்த செருப்பை போட்டு தான் நீங்கள் நடக்கணும், இந்த காலணிகளை போட்டு தான், செருப்புன்னு சொன்னால் தப்பாக எடுத்துக்கிறாங்க, காலணிகள்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால் பொதுவாகவே நம்ம பயன்படுத்துகிற செருப்பு தான். ஓகேவா? அப்போ இந்த செருப்பை போட்டு தான் நீங்கள் நடக்கணும். நீங்கள் நடக்க தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி வாங்கி கொடுங்க. எத்தனை பேர் தாய் மாமாவுக்கு வாங்கி கொடுக்க போகிறீங்கிறத பாருங்கள். வாங்கி கொடுத்து அவங்க செருப்பை போட்டு நடந்தாங்கன்னா, இந்த புது செருப்பு போட்டு நடக்கும்போது உங்களுடைய லைஃப்பில் மாற்றம் வரும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள் வச்சு தான் நம்ம எடுக்கிற பலன்கள், பரிகாரங்கள். ஸோ இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். எங்கள் தாய் மாமா இல்லைங்க, தாய் மாமா இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்பீங்க. நீங்கள் யாரை மாமா என்று அழைக்கிறீர்களோ அவரே உங்களுக்கு தாய் மாமா வச்சுக்கோங்க, அவங்களுக்கு கூட வாங்கி கொடுங்க. ஓகேவா? இது மீனராசி பெண்களும் வாங்கி கொடுக்கலாம், மீனராசி ஆண்களும் வாங்கி கொடுக்கலாம். அவங்க செருப்பு, புது செருப்பு நீங்கள் போடுற வாங்கி கொடுக்குற செருப்பை போட்டு அவங்க நடக்க உங்களுடைய கடன் சுமைகள் குறைந்துக்கிட்டே வரும். இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, நீங்கள் மனசார வாங்கி கொடுக்கும்போது அது உறுதியாக கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சாத்தியப்படுத்தும், உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கும். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைங்க மாமாவுக்கு வாங்கி கொடுக்க எனக்கு உடன்பாடு இல்லைங்க அப்படின்னா யாராவது யாசகம் கேட்கும்
நம்மளுடைய வயதான முதியவர்கள் அளவு ஆதரவற்றவர்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஓகேவா? யாருக்காவது வாங்கி கொடுங்க. தாய்மாமாவுக்கு வாங்கி கொடுத்தா 80-95% அது உறுதியாக உங்களுக்கு நல்பணங்களை நல்ல விஷயங்களை உறுதியாக கிரகங்கள் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. வெற்றியாக இருக்கும்.